ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக மட்டன் எப்படி வதக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம், டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகத்தை எடுத்து நல்லா கைகளில் கசக்கி, நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வத்தல், ஒரு 4-5 வத்தல், நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அப்படி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நிறையா எடுத்து அதை நான் 25 போல் இருக்கும் எடுத்து நல்லா அதை வெட்டி போட்டுட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் போட போகிறதில்ல. இஞ்சி சின்ன துண்டு எடுத்து அதையும் நறுக்கி போட்டுக்கலாம். இது மிளகா வத்தல் காரம், பச்சை மிளகா காரம். இதை தவிர மிளகு தூள் போடுவோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும். நல்லெண்ணெயிலேயே நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் எலும்போடு இருக்கணும். போன்லெஸ் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் எலும்போடு இருந்தால் தான் அதை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. நல்ல சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நிறைய போடணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சின்ன தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. குக்கரில் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்க்கு எப்பயுமே மஞ்சத்தூள் சேர்க்குறது நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்குறது கிடையாது. ஈஸியான வேலை. செஞ்சு பாருங்கள், அதனோட டேஸ்ட்டு தெரியும். சிம்பிளாக முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம், குயிக்காக முடிச்சிடலாம். தேங்காய்லாம் தேவையில்லை, தேங்காய் பால் தேவையில்லை. இப்போ பாருங்கள், பெப்பர் தூள் நல்லா 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கு. நம்மளுக்கு காரம் ஜாஸ்தி தேவை அப்படின்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். வெறும் மிளகா வத்தல், பச்சை மிளகாய், மிளகு தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு கறியை பார்த்தோன்னே தெரியும், இது நல்லா இளங்கறி, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. 4-5 சவுண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு திறந்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை வற்ற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வற்றி நல்ல பக்குவமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. உப்பெல்லாம் சரி பார்த்தாச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வெறும் சாதத்தில் நல்லா சுட சுட போட்டு சாப்பிடும்போது அப்படியே எக்ஸ்ட்ரா 2 பிடி போகும் உள்ள. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்.
நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேலை தானே, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்க்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஸ்பாமில் போயிடும். அதனால் வீடியோவை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். நானும் அப்படி தான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய், டாட்டா, பாய்.